அன்பான நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, வாடிக்கையாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் சுந்தர் தியாகராஜனின் அன்பான உற்சாகமான காலை வணக்கங்கள். நண்பர்களே, மாண்புமிகு நீதியரசர் உயர் திரு தண்டபாணி சார் அவர்கள் 27ஆம் தேதி அன்று என்னவெல்லாம் வாய்வழியாக சொன்னாரோ அதை தீர்ப்பாக வெளியிட்டுள்ளார்கள். அந்த தீர்ப்பானது பொதுவான தீர்ப்பு. எங்களுடைய கணிப்பின்படி அது ஒரு பொதுவான தீர்ப்பு. 249 கம்பெனிக்கு செட்டில்மெண்ட் பண்ண ஒன்றிருக்கு. அதில் நிறைய கம்பெனிகள் அநேகமாக ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியுமே எந்த விதமான விசாரணையும் தொடங்கவே இல்லை. ஸோ அதுக்கு எல்லாம் சேர்த்து தான் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனுடைய தெளிவு இன்னும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனாலும் இந்த நிறுவனத்தை எப்படியும் மூடியே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிபவர்கள் அவரவர் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். நாம் அப்படி வெளியிடப் போவது இல்லை. நாம் தெரியாமல் ஒன்றும் பேசப்போவது இல்லை. நமக்கு வேண்டியது முதலீடு திரும்ப கிடைக்கப்பெற வேண்டும், அவ்வளோதான். அதுவும் மூத்த குடிமக்களுக்கு, சாவின் விளிம்பிலே இருக்கக்கூடிய, வாழ்வின் விளிம்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க வேண்டும் என்பது நமது நோக்கம். இந்த டைரக்ட் சொத்துக்கள்லாம் அட்டாச் பண்ணுறது எல்லாம் நமக்கு பொருந்துமா பொருந்தாதா, இல்லை பொருந்தினாலும் நமக்கு கவலை இல்லை, பொருந்தாட்டாலும் கவலை இல்லை, நமக்கு அதை பற்றி அக்கறையும் கிடையாது. ஸோ என்ன தீர்ப்பினுடைய சாராம்சத்தை இப்போ தீர்மானிக்க வேண்டியது நியோமேக்ஸுக்கு இஓடபிள்யூன் கரங்களிலும் டான்பிட் கோர்ட்டு கரங்களிலும் டிஆர்ஓ கரங்களும் தான் இருக்கிறது. ஸோ இவங்க கலந்து பேசி தான் முடிவு எடுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து உடனடியாக எல்லாத்துக்கும் கிடைச்சிரும் அப்படிங்கிறது எனக்கு அதில் கிஞ்சித்தும் நம்பிக்கை இல்லை. சார் டைம் பவுண்ட்லாம் வச்சுருக்கிறாங்க. ஓகே, நல்லது தான். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் ஆண்டவருக்கு கோடானு கோடி நன்றி, கடவுளுக்கு கோடானு கோடி நன்றிகளை செலுத்தலாம். சரி, இப்பொழுது இன்று காலையிலேருந்து எனக்கு அநேகம் கால்கள் வருது. அதை பார்த்தீங்கன்னாக்கா, என்ன சார் பண்ணலாம், அடுத்த நடவடிக்கை என்ன சார்? நமக்கு ஒன்றுமே தெரியாது. தெரியாமல் நம்ம ஒன்றும் பேசக்கூடாது. பொதுவான தீர்ப்பு வந்துள்ளது, நமக்கென்று ஒன்றும் சொல்லப்படவில்லை. அதனால் பொறுமையாக இருங்கள். நான் உடனடியாக நேற்றே சேர்மன் அவர்களை தொடர்பு கொண்டேன். சங்கத்தின் சார்பாக, சங்கத்தின் தலைவராக நான் தொடர்பு கொண்டேன். அவர்கள் எல்லாம் இப்போ வேறு வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால அடுத்த வாரம் நமக்கு டைம் கொடுத்துருக்கிறார். அடுத்த வாரம் போய் எப்படி செட்டில்மெண்ட் பண்ண போகிறாங்க, என்னன்னு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் கேட்டு தெரிஞ்ச பிறகு தான் நான் முழுமையாக எதுவுமே சொல்ல முடியும். இப்போ அறகுறையாக நான் சொல்ல விரும்பலை. ஸோ அதனால் நான் தோழர்களே கொஞ்சம் அமைதி காத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் கிடைக்கும், கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களெல்லாம் கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு தவறாக புரிந்து கொண்டு, மற்றவர்கள் தவறாக சித்தரிப்பதை புரிந்து கொண்டு நீங்களெல்லாம் ஈவோடவழிக்கு படையெடுத்தால் அவர்களெல்லாம் இப்படி எலெக்ஷன் டியூட்டியில் பிஸியாக இருப்பாங்க. உங்களுடைய பொருட்செலவு தான் வீணாகும். உங்களை அலைச்சல், உங்கள் நேரம் வீணாகும். அதான் பொறுமை காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நிலைமைதான் தீர்வு என்றால் கண்டிப்பாக நம்ம சங்கமே சொல்லும், நாமே சொல்லுவோம். இந்த நாள் வரைக்கும் புகார் குறைவது நல்லது, புகார் அதிகரிக்காமல் இருப்பது நல்லது என்பதுதான் நம்முடைய அபிப்பிராயம். அதுக்காக உங்களை போகலை நான் சொல்ல மாட்டேன். வழக்கம் போல நான் அதில் தலையிடவே மாட்டேன். எங்களுடைய கருத்து இந்த நாள் வரைக்கும் தீர்வு சரியாக விளக்கமாக சொல்லப்படாத வரைக்கும் நாம் அமைதியாக இருப்பது நல்லது என்பது எங்களுடைய கருத்து. அவசரப்பட்டு முந்திக்கொண்ட கல்லானது கோபுரத்தின் அடியிலே மாட்டிக்கொண்டது, பொறுத்திருந்த கல் கோபுரத்தின் மேல் உச்சியிலே இருந்தது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாம் இப்பொழுது அடியில் மாட்டிக்கொள்ள போகிறோமா, உச்சிக்கு போக போகிறோமா என்ற கேள்வியோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.